முரளி டேட் 27/5/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, உங்களை காலனை வெற்றி பெற வைப்பதற்கு காலன்களின் காலனான தந்தை வந்திருக்கிறார். மன்மனா பவ மந்திரத்தின் மூலமாகவே நீங்கள் காலனை வெற்றி பெறுவீர்கள். கேள்வி: ஆன்மீக தந்தை ஆன்மீக யாத்திரிகர்கள் உங்களுக்கு எந்த ஒரு விசேஷ அறிவுரை கொடுக்கிறார்? பதில்: ஹே ஆன்மீக யாத்திரிகர்களே, நீங்கள் தேக அபிமானத்தை விடுத்து ஆத்தும அபிமானி ஆகுங்கள். ராவணன் உங்களை அரை கல்பமாக தேக அபிமானியாக மாற்றியிருக்கிறான். இப்போது ஆத்தும அபிமானி ஆகுங்கள். இந்த ஆன்மீக ஞானத்தை சுப்ரீம் ஆத்மாவே உங்களுக்கு கொடுக்கிறார். வேறு யாரும் கொடுக்க முடியாது. பாடல்: ஓம் நமச்சிவாய. ஓம் சாந்தி. குழந்தைகள், தமது தந்தையின் புகழை கேட்டீர்கள். மிக உயர்ந்தவர் பகவான் என பாடப்படுகிறது. அவர் அனைத்து குழந்தைகளுக்கும் தந்தை. மற்ற அனைவரும் தமக்குள் சகோதரர்கள். அனைவருக்கும் தந்தையாக ஒருவரே இருக்கிறார். அவர்தான் சிவபாபா. ஹே குழந்தைகளே, பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு 2 தந்தைகள் இருக்கிறார்கள். ஒருவர் லௌகீக தந்தை, மற்றவர் பரலோக தந்தை. படைப்பவரிடமிருந்து படைப்பிற்கு ஆஸ்தி கிடைக்கிறது. அது எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி. இது எல்லையற்ற ஆஸ்தி. எல்லையற்ற தந்தை ஒருவர் மட்டுமே. அவரிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது. அவர்தான் நிராகாரர். அவரது பெயர் பரம்பிதா பரமாத்மா சிவன். சிவ பரமாத்மாய நமக என்றும் சொல்கிறார்கள். அவர் மிக உயர்ந்தவர். உங்கள் புத்தி நிராகார தந்தையின் பக்கம் போகிறது. அவர் பரந்தாமத்தில் இருக்கிறார். அங்கிருந்து ஆத்மாக்கள் நீங்கள் வருகிறீர்கள். தந்தையும் அங்கேயே இருக்கிறார். அவர்தான் அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர். அதிலும் பாரதம் பரம்பிதா பரமாத்மாவின் ஜென்ம பூமி. சிவ ஜெயந்தியும் இங்கே கொண்டாடுகிறார்கள். அந்த ஆன்மீக தந்தையே ஞானக்கடல், பதீத பாவனர், லிபரேட்டர், கைடு என்று சொல்கிறார்கள். அவரே துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர் என்பது பாரதவாசிகளுக்கு தெரியும். இது துக்கதாமம். பாரதமே சுகதாமமாக இருந்தது. ஹே பாரதவாசிகளே, நீங்கள் உலகின் எஜமானர்களாக இருந்தீர்கள். அப்போது உங்கள் ஆதி சனாதன தேவி தேவர் தர்மம் இருந்தது என்று தந்தை குழந்தைகளுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார். உயர்ந்த தர்மமும் உயர்ந்த கர்மமும் உடையவர்களாக தேவி தேவர்கள் இருந்தனர். இப்போது இவர்கள் தர்மமும் கர்மமும் கெட்டவர்களாக மாறிவிட்டனர். தம்மை தூய தேவர்கள் என்று சொல்ல முடியவில்லை. கலியுக கடைசி வரை பக்தி மார்க்கம் நடக்கிறது. இதில் ஞானம் இருப்பதில்லை. ஞானத்தால் சத்கதி கிடைக்கிறது. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வல்லலான தந்தை எதுவரை வரவில்லையோ அதுவரை சத்கதி கிடைக்க முடியாது. நான் கல்பத்தின் சங்கம் யுகத்தில் வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். இந்த நேரம் உலகம் பதீத்தமாக இருக்கிறது. தூய்மையாக ஒருவரும் இருப்பதில்லை. சந்நியாசி பவித்திரம் ஆகிறார். இருந்தும் அவர் இங்கேயே அடுத்த பிறவி எடுக்க வேண்டும். விஷத்தால் பிறவி எடுக்க வேண்டி இருக்கிறது. திரும்பி போக முடியாது. எப்போது சக்கரம் முடியுமோ அப்போதே தந்தை வந்து அழைத்து செல்வார். இதற்குத்தான் ஆன்மீக ஞானம் என்று பெயர். சுப்ரீம் உயிர் ஆன்மீக ஞானத்தை கொடுக்கிறார். சுப்ரீம் உயிரே ஞானக்கடல், பதீத பாவனர். மற்றபடி பக்தி மார்க்கத்தில் இருப்பது சாஸ்திரங்களின் ஞானம். யாகம்,
தவம், தீர்த்த யாத்திரை போன்றவை செய்து இன்னும் கீழேயே இறங்கி வந்தீர்கள் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் முதலில் சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள். பாரதத்தில் தூய்மை இருந்ததால் அமைதியும் செல்வமும் இருந்தன. ஹெல்த், வெல்த் இரண்டும் இருந்தன. இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முந்தைய விஷயம். இந்த பாரதம் சொர்க்கமாக இருந்தது. அந்த நேரம் மற்ற எந்த தர்மமும் இருக்கவில்லை. ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவர் தர்மம் மட்டும் இருந்தது. அதை பரம்பிதா பரமாத்மா ஸ்தாபனை செய்திருந்தார். அவரே சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வார். மனிதர்களால் செய்ய முடியாது. அதற்காக ஸ்ரீ கிருஷ்ணரை படைப்போர் என்று சொல்ல மாட்டார்கள். ஒரு நிராகார சிவன் மட்டுமே படைப்பவர். மற்ற எல்லாம் அவரது படைப்பு. படைப்பவரிடமிருந்தே படைப்புக்கு ஆஸ்தி கிடைக்கும். நான் உங்கள் எல்லையற்ற தந்தை. உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கிறேன். பவித்ர சூரிய சந்திர வம்ச தர்மங்களை ஸ்தாபனை செய்கிறேன். பிராமண தர்மம் குடுமி. மிக உயர்ந்தவர் ஆன்மீக தந்தை. அவர் ஆத்துமாக்களை தனக்கு சமமாக மாற்றுகிறார். தந்தை ஞானக்கடல், சுகக்கடல், உங்களையும் அப்படி மாற்றுகிறார். பாரதம் சுகதாமமாக இருந்தது, இப்போது துக்கதாமமாக இருக்கிறது. தந்தை எப்படி வருகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. சத்யுக ஆரம்பத்திலிருந்து கலியுக கடைசி வரை இந்த வரலாறு புவியியல் எல்லாம் பாரதத்தைச் சேர்ந்தது. இந்த லக்ஷ்மி நாராயணர் எவ்வளவு வெல்தியாக இருந்தனர். ஒருபோதும் வியாதி வந்ததில்லை. இப்போது காலனை வெற்றி பெற அறிவுரை பெறுகிறார்கள். அந்த தந்தையை காலன்களின் காலன், மகா காலன் என்று சொல்கிறார்கள். அவர் உங்களை காலனை வெற்றி பெற வைக்கிறார். சிவாய நமக என்ற பெயரையும் கேட்டீர்கள். பரமாத்மா சர்வவியாபி. அவர் நாய் பூனையில் இருக்கிறார் என நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். இதைத்தான் தர்ம நிந்தனை என்று சொல்லப்படுகிறது. தந்தையை நிந்தனை செய்கிறார்கள். இப்போது இந்த கல்பங்களின் சங்கம நேரம். இந்த நேரமே விநாச காலத்தில் விபரீத புத்தி என்று சொல்லப்படுகிறது. இப்போது விநாசம் முன்னால் நிற்கிறது. யாதவர்கள், கௌரவர்கள், பாண்டவர்கள் என்ன செய்தார்கள் என்பன கீதையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அனைத்து சாஸ்திரங்களின் மகுடமாக இருப்பது ஸ்ரீமத் பகவத்கீதை. அதிலிருந்தே மற்ற சாஸ்திரங்கள் தோன்றின. கீதையே தேவ தர்மத்தின் சாஸ்திரம் என்பது உங்களுக்கு தெரியும். நான் உங்களை சூத்திரனிலிருந்து பிராமணனாக மாற்றுகிறேன், மீண்டும் தேவி தேவராக மாற்றுகிறேன் என்று தந்தை சொல்கிறார். பிறகு நீங்கள் ஷத்ரியர், வைஷ்யர், சூத்ரர் ஆகிறீர்கள். நீங்கள் எப்படி 84 பிறவி எடுக்கிறீர்கள் என்பது தந்தை புரிய வைக்கிறார். யார் முதலில் சத்யுகத்துக்கு வருவார்களோ அவர்களே நிச்சயம் எல்லோரையும் விட அதிக பிறவி எடுப்பார்கள். பாரதவாசிகள் நீங்கள் அதிகபட்சமாக 84 பிறவிகள் எடுத்திருக்கிறீர்கள். குறைந்தபட்சம் ஒரு பிறவி. இதையும் தந்தையே அமர்ந்து புரிய வைக்கிறார். தந்தையை தவிர வேற யாரையும் ஞானக்கடல் என்று சொல்ல முடியாது. பதீத்த பாவனர் ஞானக்கடல் என்று சொன்னவுடன் புத்தி மேலே போகிறது. தந்தையே அனைவரையும் லிபரேட் செய்து திரும்ப அழைத்து செல்கிறார். அனைவரையும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஒரு தந்தை மட்டுமே. நல்லது. பிறகு அனைவருக்கும் துர்கதி எப்படி ஏற்படுகிறது? யார் செய்ய வைக்கிறார்? சத்கதி என்று சத்யுகத்திற்கும் துர்கதி என்று கலியுகத்திற்கும் சொல்லப்படுகிறது. நான் ஒவ்வொரு கல்பமும் குழந்தைகள் உங்களுக்கு சத்கதி கொடுக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். குழந்தைகள் உங்களுக்கு
முழு உலகின் வரலாறு புவியியல் தெரியும். பள்ளிக்கூடங்களில் பாதி வரலாறு புவியியலை கற்பிக்கிறார்கள். சத்யுக திரேதாவில் யார் ஆட்சி செய்தனர் என்று யாருக்கும் தெரியாது. சித்திரம் சரியாக இருக்கிறது. இந்த லக்ஷ்மி நாராயணர் ராஜ்யம் செய்தனர். எவ்வளவு காலம் அந்த ராஜ்யம் நடந்தது என்பதை நீங்கள் சொல்ல முடியும். கிறிஸ்துவ டைனாசிட்டி 2000 வருடம் நடந்தது. பௌத்த டைனாசிட்டி இவ்வளவு காலம் நடந்தது. இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு காலம் நடந்தது. அதற்கு முன்னர் சந்திரவம்சம் இருந்தது. அது 1250 வருடம் நடந்தது. சத்யுக திரேதாவில் சூரிய சந்திர வம்சங்கள் இருந்தன. மற்ற எந்த தர்மமும் இருக்கவில்லை. நீங்களே சூரிய வம்சி சந்திரவம்சி ஆகிறீர்கள். இப்போது மீண்டும் பிராமண வம்சி ஆகியிருக்கிறீர்கள். இந்த முழு நாடகமும் பாரதத்தின் மீதே உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாரதமே நரகமாகவும் சொர்க்கமாகவும் ஆகிறது. மற்ற தர்மத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அப்படி சொல்வதில்லை. அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பதே இல்லை. யாராவது இறந்தால் சொர்க்கவாசியானார் என்று சொல்கிறார்கள். ஆனால் புரிந்து கொள்வதில்லை. நரகவாசிகள் நரகத்திலேயே பிறவி எடுக்க வேண்டும். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலேயே பிறவி எடுப்பார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் சொர்க்கவாசிகளாக இருந்தார்கள் என்பது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர்கள் எப்படி ராஜ்யத்தை பெற்றார்கள்? லட்சம் வருட விஷயங்கள் நினைவில் இருக்க முடியாது. சத்தியுகத்தில் இந்த சாஸ்திரங்கள் போன்றவை இருப்பதில்லை. இவை அனைத்தும் பக்தியின் பொருட்கள். ஏணியில் கீழே இறங்கியே தீர வேண்டும். சத்தோ பிரதானத்தில் இருந்து சத்தோ ரஜோ தமோ என இந்த ஏணியில் இறங்குவதற்கு 5000 வருடங்கள் ஆகின்றன. சத்யுகத்தில் 16 கலைகள் சம்பூரணமாகவும் பிறகு திரேதாவில் 2 கலைகள் குறைவாகவும் இருக்கின்றன. ஆத்மாவில் வெள்ளியின் கலப்படம் ஏற்படுகிறது. செம்பு யுகத்திற்கு வரும்போது செம்பின் கலப்படம் ஏற்படுகிறது. இந்த நேரம் முற்றிலும் தமோ பிரதானமாகவே இருக்கிறது. ஆத்மாவில்தான் கலப்படம் ஏற்படுகிறது. நீங்கள் முழுமையாக 84 பிறவி எடுக்கிறீர்கள். இந்த ஆன்மீக தந்தை ஸ்ரீபாபா வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்போது நீங்கள் ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். ராவணனின் பிரவேசம் ஏற்பட்ட காரணத்தால் அனைவரும் தேக அபிமானிகளாக மாறிவிட்டனர். இப்போது தன்னை ஆத்மா என உணர வேண்டும். நாம் 84 பிறவிகள் எடுத்து பலவித பாகத்தை நடித்து வந்தோம். இப்போது 84 பிறவி சக்கரம் முடிகிறது. இப்போது சரீரமும் உளுத்த நிலைக்கு வந்திருக்கிறது. துவாபர் யுகத்திலிருந்து ராவண ராஜ்யம் நடக்கிறது. சத்யுகத்தில் இருப்பது ராமராஜ்யம். சத்யுகத்தில் நீங்கள் ஆத்ம அபிமானிகளாக இருந்தீர்கள். துவாபர் கலியுகத்தில் நீங்கள் தேக அபிமானிகள் ஆகிறீர்கள். அப்போது ஆத்மாவையோ பரமாத்மாவையோ அறியவில்லை. ஆத்மா ஒரு ஸ்டார் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். புருவ மத்தியில் அழியாத நட்சத்திரம் ஜொலிக்கிறது. அதை தெய்வீக திருஷ்டி இல்லாமல் பார்க்க முடியாது. அது முற்றிலும் சூட்சுமமாக இருக்கிறது. ஆத்மாவே ஒரு சரீரத்தை விடுத்து மற்றதை பெறுகிறது. ஆத்மாக்கள் நாம் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறோம். பரம்பிதா பரமாத்மாவும் புள்ளியாக இருக்கிறார். அவரையே ஞானக்கடல், பதீத்த பாவனர், ஞானம் நிறைந்தவர் என்று சொல்கிறார்கள். பரம்பிதா பரமாத்மாவிடம் சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானம் இருக்கிறது. விதை ரூபமாக இருக்கும் காரணத்தால் அவரை சச்சித் அனந்த சொரூபம் என்று சொல்கிறார்கள். தந்தையிடம் எந்த ஞானம் இருக்கிறதோ அதை நிச்சயம் சொல்ல வேண்டி இருக்கிறது. இதுதான் ஆன்மீக ஞானம். அனைத்து ஆத்துமாக்களின் தந்தை வந்து ஆத்துமாக்களுக்கு கற்பிக்கிறார்.
நீங்கள் ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். ஸ்ரீபாபா நமக்கு கற்பிக்கிறார். அவரே ஞானம் நிறைந்தவர். தந்தையே வந்து சொர்க்கத்தின் படைப்பை படைக்கிறார். உங்களை சொர்க்கத்திற்கு தகுதி பெற வைக்கிறார். இந்த சிருஷ்டியின் சக்கரத்தின் ரகசியம் எந்த மனிதருக்கும் தெரியாது. தந்தையே அறியாத காரணத்தால் பாரதத்திற்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாரதத்தில் தூய்மை இருந்தபோது அமைதியும் செல்வ செழிப்பும் இருந்தது. இப்போது இருப்பது நரகம். பிறகு சொர்க்கத்திற்கு ஒருவர் எப்படி போக முடியும்? புத்தி முற்றிலும் கல்லாகிவிட்டது. நான் குழந்தைகளுக்காக ஏதாவது பரிசை கொண்டு வருவேன் என்று தந்தை சொல்கிறார். உங்களை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக மாற்றுகிறேன். யார் கல்பம் முன்னர் ஆஸ்தி பெற்றார்களோ அவர்களை இப்போது பெறுவார்கள். மனிதரிலிருந்து தேவராக மாறுவார்கள். உண்மையில் பிரஜாபிதா பிரம்மாவிற்கு அனைவரும் குழந்தைகளே. இப்போது பிரம்மா மூலமாக சீபாபா படைப்பை படைக்கிறார். பிரம்மகுமார் குமாரிகள் ஆகிக்கொண்டே போகிறார்கள். சீபாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆக வேண்டும். குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். அப்போது உங்கள் அனைத்து விக்கர்மங்களும் அழியும் என்று தந்தை சொல்கிறார். இந்த ஆன்மீக ஞானத்தை தந்தையை தவிர வேற யாரும் கொடுக்க முடியாது. ஆன்மீக தந்தையே ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். நீங்கள் ஆன்மீக யாத்திரை செய்கிறீர்கள். தேக அபிமானத்தை விடுத்து ஆத்ம அபிமானி ஆகிறீர்கள். ஆத்மா அழியாதது. ஆத்மாவில் தான் பாகம் நிறைந்துள்ளது. ஆத்மா எப்படி 84 பிறவிகளின் பாகத்தை நடிக்கிறது என்பது இப்போது தெரிகிறது. நாம் சூரிய வம்சியாக இருந்தோம். பிறகு சந்திர வம்சி ஆனோம். பிறகு நாம் சூரிய வம்சி ஆக வேண்டும். இப்போது தந்தை சத்தோ பிரதானமாக மாறுவதற்கு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று அறிவுரை கொடுக்கிறார். கீதையின் பகவான் ஸ்ரீபாபா. ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல என்பது பகவான் வாக்கு. ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மாவும் இப்போது கற்றுக்கொண்டு இருக்கிறது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், ஆன்மீக யாத்திரை செய்து பிறரையும் செய்ய வைக்க வேண்டும். சுயத்தை சத்தோ பிரதானமாக மாற்றுவதற்கு ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆத்ம அபிமானி ஆவதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், காலனை வெற்றி பெறுவதற்கு தந்தையின் அறிவுரைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாக்களுக்கு ஞானம் கொடுக்க வேண்டும். வரதானம், பாப் தாதாவின் காரியத்தை தனது இலக்காக மாற்றும் மாஸ்டர் மரியாதா புருஷோத்தமர் ஆகுக. தன்னை பற்றி சிந்தித்தால் போதை அதிகமாகும் என்று சொல்லப்படுகிறது. பிறகு வருமானத்தின் மீது ஒருபோதும் பார்வை போகக்கூடாது. பிறரது போதையை இலக்காக மாற்றுவதற்கு பதிலாக பாப்தாதாவின் குணங்களையும் செயல்களையும் இலக்காக மாற்றுங்கள். பாப்தாதாவோடு சேர்ந்து அதர்மத்தை அழிப்பதிலும் சத்திய தர்மத்தை ஸ்தாபிக்கும் காரியத்திலும் உதவியாளர் ஆகுங்கள். அதர்மத்தை அழிப்பவர்கள் அதர்ம காரியத்தையோ அல்லது தெய்வீக மரியாதைகளையோ மீறும் காரியத்தையோ செய்ய முடியாது. அவர்கள் மாஸ்டர் மரியாதா புருஷோத்தமர்களாக இருப்பார்கள். ஸ்லோகன்: ஞானம் நிறைந்தவராகி வீண் கேள்விகளை ஸ்வாகா செய்தால் நேரம் சேமிப்பாகும்.
மாத்தேஸ்வரியின் விலைமதிப்பற்ற வாக்கியம். பகவான் யாருக்கு துணையாக இருப்பாரோ அவரை மலையும் புயலும் என்ன செய்யும்? ஆத்மாவும் பரமாத்மாவும் இருவராக இருக்கிறார்கள். ஈசன் சர்வவியாபி இல்லை என்பது இந்த பாடல் நிரூபிப்பதை பாருங்கள். ஏனென்றால் யாருக்கு துணையாக ஈசன் இருக்கிறாரோ அவர் ஆஜராகி இருக்கும்போது இந்த சிருஷ்டியில் இவ்வளவு துன்பமே. மனிதர்கள் இவ்வளவு ஏழையாக வறுமையில் ஏன் இருக்கிறார்கள்? பரமாத்மா சுகஸ்வரூபமாக இருக்கிறார். எனவே பரமாத்மாவை சர்வவியாபி என்று சொல்வது அவரை அவமதிப்பதாக இருக்கிறது. பகவான் ஆஜராகி இருக்கும்போது உலகம் சுகஸ்வரூபமாக இருக்க வேண்டுமா அல்லது துக்கஸ்வரூபமாக இருக்க வேண்டுமா? பிறகு பரமாத்மாவை அழைப்பதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? எனவே இந்த நேரம் மாயா சர்வவியாபியாக இருக்கிறது. பரமாத்மா எங்கும் இல்லை. பரமாத்மா ஒரு முறை மட்டும் சங்கம யுகத்தில் வருகிறார். அப்போதே அவரை ஆஜராகி இருக்கிறார் என்று சொல்ல முடியும். மற்றபடி அவரது நினைவு அனைவருடைய உள்ளத்திலும் நிச்சயம் வியாபித்து இருக்கிறது. சரீரத்தை நடத்தும் சக்தி ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும். விதவிதமான சம்ஸ்காரமுடைய ஆத்மா பரமாத்மா இல்லை. பரமாத்மாவின் துணை ஏன் பெற வேண்டும் என்பதை பற்றி இப்போது சிந்திக்க வேண்டும். இந்த மாயாவின் புயல் மலையை கடந்து செல்வதற்கு அவர் துணையை பெற வேண்டும். அப்படியானால் நிச்சயம் ஏதோ மாயாவின் புயல் இருக்கிறது. அதை கடந்து செல்வதற்கு அந்த பரமாத்மாவின் துணையை ஆத்மாக்கள் நாம் கேட்கிறோம். ஒருவேளை அவர் ஆஜராகி இருந்தால் மாயாவின் பிரச்சனை இருக்காது. அவரது துணையை பெறுவதற்கு நினைவும் செய்யவும் வேண்டியதில்லை. எனவே ஆத்மாக்கள் நமக்கும் பரமாத்மாவிற்கும் இந்த நாடகத்தில் பாகம் இருக்கிறது. எனவே பரமாத்மா எப்போது வருவாரோ அப்போது அவரது துணையை முழுமையாக பெற்று அவருடையவராக மாற வேண்டும். அப்போதே மாயாவின் புயலில் இருந்து விடுபட முடியும். அவர் அனைவருக்கும் சுகம் அளிப்பவராக இருக்கலாம். ஆனால் யார் நடைமுறையில் அவரது உதவி பெறுகிறார்களோ அவர்களுக்கே துணை கிடைக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரா பிராப்தி கிடைக்கிறது. அவர் இந்த உலகிற்குள் வந்து வீற்றிருக்கிறார். எனினும் ஆகா, ஆச்சரியத்திற்கு உரிய விஷயம் என்னவென்றால் உலகம் இவரை அறியாத காரணத்தால் இவரது துணையை பெறுவதில்லை. ஒருவேளை இவரது துணையை முழுமையாக பிடித்து கொண்டால் இவர் உதவி செய்வதில் வல்லவர். ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தால் நான் 10 அடி முன்னால் வருவேன் என்று சொல்கிறார். அதனால் அவர் சம்பூரண ஆஸ்தி கொடுக்கிறார். அதில் எந்த குறையும் இருப்பதில்லை. நல்லது. அவ்யக்த செய்கை சதா ஆடாத அசையாத ஒரே ரசனை ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். எந்த எண்ணம் வந்தாலும் அதை மேலே கொடுத்துவிட்டு சுயம் எண்ணமற்றவராகி நடந்து கொள்ளுங்கள். கருத்தை சொல்வது, சைகை கொடுப்பது என்பது வேறு விஷயம். தடுமாற்றத்திற்கு வருவது வேறு விஷயம். அதனால் சதா ஒரே ரசனை. கருத்தை சொன்னவுடன் எண்ணமற்றவர் ஆகுங்கள். நான் கர்மேந்திரியங்களை வெற்றி பெற வேண்டும் என்ற கவனம் எப்போதும் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு கர்மேந்திரியத்தின் கவர்ச்சியும் ஒரு தந்தையுடையவராக மாறவிடாது. ஒரே ரசனையின் ஸ்திதியில் இருக்க விடாது. ஓம் சாந்தி.